Welcome all. This is Unit 3, Magnetism and Magnetic Effect of Electric Current. We are going to see the exercise problem number 6. So question is, calculate the magnetic field at the center of square loop, which carries a current of 1.5 ampere and length of the each loop is 50 centimeter. ஒரு ஸ்கொயர் லூப்பில் சென்டர் அந்த ஸ்கொயர் லூப்போட மிட் பாயிண்டில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதோட கரண்ட் வேல்யூ கொடுத்தாச்சு, தட் இஸ் 1.5 ஆம்பியர். அந்த லென்த் ஆஃப் லூப்பும் கொடுத்தாச்சு, தட் இஸ் 50 சென்டிமீட்டர். ஸோ என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, ஒரு ஸ்கொயர் லூப்பில் மிட் பாயிண்டில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டயக்ராம் பார்க்கலாம். ஸோ 6th கொஷின் வச்சு நம்ம ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணிட்டோம். கொடுத்துருக்கிற கொஷின் வச்சு நம்ம ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணிட்டோம். ஒரு ஸ்கொயர் லூப் அப்படின்னு சொல்லும் போது ஸ்கொயர் லூப் ஃபார்மேஷனில் போட்டாச்சு. கேரிஸ் அ கரண்ட் ஆஃப் ஐ போட்டாச்சு. தென் லென்த் இஸ் எல் அப்படின்னும் நம்ம இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே எடுத்து எழுதிக்கலாம். ஏபிசிடி இஸ் அ லூப். ஒரு லூப்பை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். இதோட மிட் பாயிண்ட் பின்ற இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது அந்த மையத்தில் ஏற்படும் காந்தப்புலத்தை இப்ப கண்டுபிடிக்க போறோம் இந்த சதுரத்துல. ஓகேவா? சோ கிவன் திங்ஸ் எல்லாமே எழுதிக்கலாம். கொடுத்திருக்கிற டேட்டா படி லென்த் இஸ் ஈக்குவல் டு, லென்த்னு சொல்லும் போது இதுக்கும் எல் தான், இந்த சைடும் எல் தான். ஸோ 4 பக்கமும் எல் தான். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 50 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரை மீட்டர் ஆக்கிடலாம். எல் இஸ் ஈக்குவல் டு 50 இன்டூ 10⁻⁻2 மீட்டர் எழுதிட்டேன். அண்ட் ஏன்னு சொல்லும் போது லென்த்தோட ஹாஃப் தான். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு L/2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ L/2ன்னு சொல்லும் போது எல்லோட வேல்யூ என்ன, 50 டிவைடட் பை 2. ஸோ 25 வருமா வேல்யூ, இன்டூ 10⁻⁻2 மீட்டர். அப்போ ஏவோட வேல்யூ என்ன எழுதிக்கிட்டோம், 25 இன்டூ 10⁻⁻2 மீட்டர். இப்போ இந்த ஆங்கிள்ஸ் நம்ம பார்க்குறோம். இங்கே 5 இந்த ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் சொல்லும் போது 180 மைனஸ் இந்த ஆங்கிள் கட் பண்ணிட்டா இந்த ஆங்கிள் மைனஸ் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஆங்கிள் 180. ஸோ அந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் எடுத்திருக்கிறோம். அப்போ 5 1 இஸ் ஈக்குவல் டு 5. 5 1 சொல்றது நான் இப்போ ஏபி மட்டும் எடுக்க போறேன். அதோட ஆங்கிள் என்ன, 5 1. நான் அசியூம் பண்றது 5 1 இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த 5க்கு ஈக்குவல். அதாவது நான் ஏபின்ற இப்போ இந்த ஒரு சைடு எடுத்து தான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போறேன். ஸோ ஏபி ஓட ஆங்கிள் விச் இஸ் 5 1 இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த 5ன்ற ஆங்கிளுக்கு ஈக்குவல். அப்போ இது அக்யூட் ஆங்கிள் தானே. அக்யூட் ஆங்கிள்னு சொல்லும் போது அதோட வேல்யூ போட்டுட்டேன் 45 டிகிரி. ஹியர் 5 2 இஸ் ஈக்குவல் டு 5 2ன்னு சொல்லும் போது இதோ இந்த பீன்ற பாயிண்ட்ல இருக்கிற ஆங்கிள் என்ன இருக்கு, 180 மைனஸ் 5. ஸோ 5 1 5 2ன்ற ஆங்கிள் நம்ம எடுத்துட்டோம். இப்போ டீட்டான்னு சொல்லும் போது டீட்டா இஸ் ஈக்குவல் டு, டீட்டா இஸ் தேர்னா அதோ இந்த ஆங்கிளை நம்ம டீட்டான்னு எடுத்துக்கலாம். மிட் பாயிண்ட்டுக்கு இந்த இடம். ஸோ பி இஸ் த மிட் பாயிண்ட். எனக்கு ஏபி இந்த இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது டீட்டா. அப்போ டீட்டான்னு சொல்லும் போது அதோட ஆங்கிள் என்னதான், அக்யூட் தான். அப்போ 45 டிகிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டாஸ் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கு அடுத்தது பயோசர்வட்லால பார்க்க போகிறோம் ஃபார்முலால. அக்கார்டிங் டு பயோசர்வட்லா, பயோசர்வட் விதியின் படி நம்ம பயோசர்வட்லா எழுதிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி இஸ் ஈக்குவல் டு μ0 I/4πa into that theta. இப்போ டீட்டான்னு எடுக்கும்போது நான் என்ன ஆங்கிள் எடுக்க போறேன், ஹாரிசன்டல் வைஸ்ன்னு சொல்லும் போது cos phi. இந்த cos phi எப்படி வேற மாடிஃபை பண்ணலாம் அப்படின்றதும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பி இஸ் ஈக்குவல் டு பயோசர்வட்லா பார்த்தீங்கன்னா μ0 I into dl by 4π r² வரும். இங்க μ0/4π I dl, dlன்னு சொல்லுது இந்த லென்த், அதுதான் நம்ம ஃபுல் ஆங்கிள் எடுத்துக்கிறோம். dl/r², இங்க r²க்கு பதில் இந்த ரேடியஸ் ஏன்னு எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ பயோசர்வட்லா படி அதாவது db is equal to μ0/4π I dl sin theta by r². ஸோ இதுதான் பயோசர்வட்லாம் நம்மளுக்கு தெரியும். அதுல இருந்து கிடைச்ச மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் என்னன்னா B இஸ் ஈக்குவல் டு μ0 I/4πa இன்டூ தட் பர்டிகுலர் ஆங்கிள். ஸோ பயோசர்வட்லால இருந்து கிடைச்ச ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டரோட மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ எழுத போறோம். B இஸ் ஈக்குவல் டு μ0 I/4πa
4 pi a as usual. இந்த cos phi ன்னு சொல்லும்போது நம்மளுக்கு ரெண்டு ஆங்கிள் இருக்கு, phi 1 phi 2. அப்போ cos phi 1 minus cos phi 2 அப்படின்ட்டு ரெண்டா பிரிச்சுக்கிறீங்க. So b is equal to mu naught I by 4 pi a. cos phi 1 ஓட ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா phi 1 is equal to cos phi தான். ஸோ cos phi 1க்கு பதில் நான் எதை எடுத்துக்க போகிறேன், cos phi-ன்னு எடுத்துக்கிறேன். phi 1க்கு பதில் cos phi minus cos phi 2 ஓட வேல்யூ என்ன, phi 2 is equal to 180 minus 5. cos phi 2 ஓட வேல்யூ என்ன, 180 minus 5. ஸோ இந்த மாதிரி நம்ம என்க்ளோஸ் பண்ணிட்டோம். b is equal to mu naught I by 4 pi a, open the bracket, cos phi minus, இப்போ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா cos 180 minus theta. இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா cos 180 minus theta ஓட வேல்யூ minus cos theta. இப்போ thetaக்கு பதில் நம்ம phi யூஸ் பண்றதுனால இங்க phi ன்னு போடுறோம். அதாவது cos 180 minus theta which is equal to minus cos theta. அப்போ minus cos theta ஓட அந்த வேல்யூ போட்டாச்சு. So b is equal to mu naught I by 4 pi a. இது cos phi minus into minus plus cos phi. ஓகேவா? So b is equal to mu naught I by 4 pi a. cos phi எத்தனை இருக்கு, 2 cos phi-ன்னு எழுதிடலாம். ஸோ phi அப்படின்னு சொல்லும்போது phi ஓட வேல்யூ, இது ரஃப் ஒர்க்குமா, phi is equal to theta. thetaவோட வேல்யூ ஃபர்ஸ்டே சொன்ன என்னன்னா 45 டிகிரி. ஓகேவா? ஸோ b is equal to, இங்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா, mu நாட்டோட வேல்யூ என்ன, கான்ஸ்டன்ட் 4 pi into 10 to the power of minus 7. இங்கே கரண்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நம்ம நோட் பண்ணிக்கணும், I is equal to 1.5 ampere. ஏன்னா கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ I is equal to 1.5 ampere. mu நாட்டோட வேல்யூ போட்டுட்டேன், I ஓட வேல்யூ போட்டுட்டேன், divided by 4 pi into A ஓட வேல்யூ என்ன, A is equal to 25 into 10 power minus 2. ஸோ இங்கே என்ன இருக்கு, இது ரஃப் ஒர்க்கு, இங்கே 2 cos phi-ன்னு இருக்கு. ஸோ 2 into cos 45 டிகிரின்னு போட்டுடலாமா. ஸோ phi ஓட வேல்யூ என்ன, 45 டிகிரி. அதனால as usual 2 இருக்கு, cos 45 டிகிரி. ஓகே, இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம cos 45 ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இதை கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரியான லாஸ்ட் வேல்யூ கிடைச்சது. 4 pi நம்ம கேன்சல் பண்ணுறோம். ஸோ b is equal to 10 power minus 7 into 1.5 divided by 25 into 10 power minus 2. இது 2 into cos 45 ஓட வேல்யூ 1 by root 2. ஸோ b is equal to 1.5 into 10 to the power of minus 7. இந்த minus 2 மேலே போகும்போது plus 2 divided by 25. So 2 by root 2. Okay. So cancellations பண்ணலாம். 1.5 into 10 to the power of minus 7 plus 2. So 7ல 2 போச்சு அப்படின்னு சொல்லும்போது அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா minus 5 divided by 25 into 2 by root 2. So இது cancel பண்ணும்போது 2 1s are 2, 2 2s are 4, 0.5. 1 2 5s are 10. Okay. So b is equal to 1.5 divided by 12.5 into 10 to the power of minus 5 into 1 by root 2 ஓட வேல்யூ எழுதிக்கலாம் இங்க 1.414. So root 2 ஓட வேல்யூ நம்ம எழுதிக்கிட்டோம். b is equal to, அதாவது இந்த 1.5 divided by 12.5 ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 0.12 divided by as usual 1.414 into 10 to the power of minus 5. On further dividing we get, on further dividing 0.08 into 10 to the power of minus 5. இப்போ நம்ம b ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைடுக்கு. இப்போ எந்த சைடு எடுத்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா
ஏபி இந்த ஒரு சைடு எடுத்து கண்டுபிடிச்சோம், அதை லாஸ்ட்டாக நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஸோ பி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் சைடு ஏபின்னு இருக்குது. இதே தான் 4 சைடுக்கும். ஸோ இப்போ 4 சைட்ஸும் ஃபர்ஸ்ட் சைடு ஏபி மட்டும் கண்டுபிடிச்சேன், மீதி இருக்கிற இந்த 4 சைட்ஸ்ன்னு சொல்லும்போது இந்த 2 லென்த்து இந்த தட் இஸ் டயகனல் வைஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ ஏபி அண்ட் சிடி லென்த்து அலாங் த டயகனல் வைஸ் ஏசி அண்ட் பிடி. ஓகே, ஸோ பி இஸ் ஈக்குவல் டு இந்த 4 சைடு. இப்போ ஒரு சைடு என்ன வேல்யூ வந்துச்சு, பி இஸ் ஈக்குவல் டு B of AB side வந்து எனக்கு 0.08 into 10 to the power of minus 5 அப்படின்ற வேல்யூ எனக்கு கிடைச்சது. அதாவது AB சைடுக்கு மட்டும். ஸோ இந்த 1 side into 4னு போட்டுக்கலாமா எல்லா சைடு. Finally B is equal to 0.08 into 10 to the power of minus 5 into 4. So B is equal to இதை டிவைட் பண்ணும்போது எனக்கு மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 0.32 4 into 0.08 ஓட வேல்யூ என்ன கிடைச்சதுன்னா 0.32 into 10 to the power of minus 5. So B is equal to 10 to the power of minus 5 the decimal place எடுத்துக்கிறேன், that is 3.2 into 10 to the power of minus 6 Tesla. So total magnetic field at the center னு சொல்லும்போது I am getting the value B is equal to 3.2 into 10 to the power of minus 6. இங்க 3.2 3 பாயிண்ட்டுக்கு மேலே வந்தாலே இட்ஸ் ஓகே. ஸோ இது இந்த வேல்யூ வந்தாலுமே நம்மளுக்கு ஓகே தான். 7th கொஸ்டின் பார்க்கலாம். ஷோ தட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எனி பாயிண்ட் ஆன் த ஆக்சிஸ் ஆஃப் எ சொலினாய்ட் having n turns per unit length is B is equal to 1/2 mu naught Ni cos theta 1 minus cos theta 2. ஸோ ஒரு சொலினாய்டில் ஏதோ ஒரு பாயிண்டில், அதாவது அந்த சொலினாய்டோட டர்ன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா n டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த் ஆஃப் த சொலினாய்டு, அதில் ஏதோ ஒரு புள்ளியில் பியோட வேல்யூ என்ன இருக்கான் அப்படின்னா இந்த வேல்யூ இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்டில் நம்ம பியோட வேல்யூ இப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இந்த ஆன்சரே கொடுத்தாச்சு, நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதே மாதிரி தமிழில் கொஷின்ஸ் என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அந்த கொஷின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓரலகு நீளத்தில் n சுற்றுகளை கொண்ட வரிச்சுருளின் ஏதோ ஒரு புள்ளியில காந்தப்புலம் என்னவா இருக்குன்னா B is equal to 1/2 இந்த பாயிண்ட்ல இருக்கு. ஸோ கன்சிடர் a solenoid. ஸோ அது சின்ன ஒரு நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக சொலினாய்டுன்றத இந்த டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் Pன்ற பாயிண்ட் எடுத்துக்கலாமா, அந்த பாயிண்ட்டில் Bயோட அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்த புலத்தோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அதில் ஒரு சர்க்கிள் நம்ம எடுத்துக்கிறோம் அந்த சொலினாய்டில். ஸோ அந்த சர்க்கிளோட மிட் பாயிண்ட் என்னென்னா டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அந்த டிஎக்ஸ்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கிற போகிறோம் பாருங்க, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதாவது காந்த புலம், அதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். இந்த அந்த பாயிண்ட்ல இருந்து இந்த டிஎக்ஸ்ன்ற பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னன்னா எக்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ θ1 θ2 ஆங்கிள்ஸ் நம்ம சொல்லியாச்சு. இப்போ இந்த டிஎக்ஸ்ல இருந்து இந்த பாயிண்டோட ஆங்கிள், அதாவது இதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் பார்த்தீங்கன்னா r நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது இந்த சர்க்கிளோட n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்ன்னு சொல்லும் போது கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான் n சுற்றுகளை கொண்ட ஒரு வரிச்சுருள்னு கொடுத்துருக்கான். அதாவது n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த சொலினாய்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த நம்பர் ஆஃப் டர்ன்ல ஒரு டர்ன் எடுத்துக்கிட்டோம், அதோட மிட் பாயிண்ட் டிஎக்ஸ்ல இருந்து அந்த பாயிண்ட் அந்த சொலினாய்டு எடுத்துக்கிறோம் பாருங்க, அதோட ரேடியஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா r. இதுல கரண்ட்டும் ஃப்ளோ ஆகுது. ஸோ கரண்ட் ஃப்ளோயிங் இன் திஸ் சொலினாய்டு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு I அப்படின்ற வேல்யூ எடுத்துக்கிறோம். I அமௌண்ட் ஆஃப் கரண்ட், ஆர்ன்றது ரேடியஸ், நம்மளுக்கு டிஎக்ஸ்ன்னு சொல்லும் போது ஒரு ஸ்மால் ஏரியா நம்ம எடுத்து அதில் டிஎக்ஸ்ன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். அதுலேருந்து பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இது அசம்ஷன் டயக்ராம் தான். பியிலேருந்து டிஎக்ஸோட வேல்யூ என்னென்னா எக்ஸ். ஸோ இந்த வேல்யூவை இப்போ ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன கொடுத்துருக்காங்க அந்த கிவன் திங்ஸ் அப்படின்றத பார்த்துக்கலாம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த்து, எத்தனை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்னு கொஷினில் கொடுத்துருக்காங்கன்னா n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஓரலகு நீளத்தில் உள்ள சுற்றெண்ணிக்கை. ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்ற டிஎக்ஸ், இந்த டிஎக்ஸில் என்ன நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம அசம்ஷனில் எழுத போகிறோம். டிஎக்ஸில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அதை டிஎக்ஸில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் n dx, அவ்வளோதான். அதாவது டிஎக்ஸ் நீளத்தில் உள்ள சுற்றெண்ணிக்கை, ரேடியஸ் நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம் r, அண்டு கரண்ட் மின்னோட்டம் சொல்லியிருக்கிறோம் I. ஸோ இதெல்லாம தான் இங்கே கிவன் திங்ஸாக இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம அந்த ஃபார்முலாவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்.
ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. டிபி இஸ் ஈக்குவல் டு, இது வந்து சர்க்குலர் காயில் கேரியிங் கரண்ட், அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நான் போட போகிறேன். ஏன்னா சர்க்குலர் காயில் மாதிரி தானே இருக்குது. அப்போ டிபி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் எண்ணுக்கு பதில் நம்ம என்ன வேல்யூ போடலான்னா இந்த ஸ்மால் வேல்யூ போடலாம். ஸோ மியூ நாட் 4 பைன்னு வரும்ல, அந்த வேல்யூ எண்ணுக்கு பதில் நான் என்ன போடுறேன் அப்படின்னா n dx, ஆஸ் யூஷுவல் கரண்ட் இருக்கு, I r ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ் டிவைடட் பை 2 into r ஸ்கொயர் plus x square the whole 3/2. இது எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா சர்க்குலர் காயில் கேரியிங் கரண்ட். dB is equal to mu naught by 4 pi I dl r square plus x square the whole 3/2. இது ஃபைனல் ஃபார்முலா. இதுல இருந்து நம்ம b கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ b ஓட வேல்யூ எதுக்குன்னா சர்க்குலர் காயில் கேரியிங் கரண்ட். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம இதுல எடுத்துக்கிறோம். ஸோ டிபினாலும் பினாலும் ஃபைனலாக பி தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ மியூ நாட் பை 2 ndx I r ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். என்னது இது? ஆர் ஸ்கொயர்னா இது ரேடியஸ், இதோட லென்த் என்னன்னா எக்ஸ். இது ரெண்டுத்தையும் தானே சைடில் எடுத்துப்போம். ஸோ ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் 3/2ன்னு எடுத்துக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி இப்போ tan தீட்டா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிற அப்படின்னா இப்படி இருக்கிற ஒரு ட்ரையாங்கிள், அதாவது இதோட டிஸ்டன்ஸ் எக்ஸ், இதோட ரேடியஸ் ஆர், இங்கே என்ன இருக்குன்னா டிஎக்ஸ் இருக்கு, இந்த பாயிண்ட் பின்னு இருக்கு. ஓகே, ஸோ இங்கே இருக்கா பார்த்துக்கோங்க, பி டிஎக்ஸ், அதோட டிஸ்டன்ஸ் ஆர், இது எக்ஸ். இதோ அந்த ஹாஃப் ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ tan theta is equal to opposite side by adjacent side. ஸோ r by adjacent எனக்கு x. ஸோ x இந்த பக்கம் எடுத்துக்கிறேன், ஆப்போசிட் சைட் பை adjacent பேஸ் எடுத்துக்கிட்டேன்னா, ஸோ x இந்த பக்கம் போகும்போது x is equal to r by tan theta இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதில் இருந்து நம்ம இன்னொரு ஃபார்முலா டிரைவ் பண்ண போகிறோம். x is equal to r by tan thetaன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ x is equal to here. ஸோ ஆர் இங்கேயே இருக்கட்டும். இந்த tan தீட்டாவை எப்படி எழுத போகிறோன்னா இப்படி இருக்கிறது, இதுதானே இது ஃபார்மேட்டு. ஸோ ஆர் இன்ட்டு 1 tan தீட்டான்னு பிரித்து எழுதிக்கிறோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு 1 tan தீட்டாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா காட் தீட்டா. ஸோ 1 tan தீட்டான்னு பிரித்து எழுதி அதோட ஃபார்முலா என்ன எழுதிக்கிட்டோம், காட் தீட்டான்னு எழுதிக்கிட்டோம். ஸோ இது எதோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ. அடுத்தது நம்ம இதுல இருந்து dx டிஃபரன்சியேஷன், x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dx which is equal to that value belongs to minus r. cot theta எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா cosecant square theta into d theta. ஸோ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு இந்த வேல்யூ கிடைச்சது. ஸோ cot theta is equal to minus cosecant square theta into d theta into that constant value r. ஸோ டிஎக்ஸ் ஓட டேர்மும் கிடைச்சிடுச்சு. நான் இதையும் பாக்ஸ் போட்டுக்கலாம், ஏன்னா இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஏற்கனவே நம்ம ஃபார்முலா எழுதணும் பார்த்தீங்களா, சர்க்குலர் காயில் கேரியிங் கரண்ட்னு, அதை மறுபடியும் எழுதிக்கலாம். டிபி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் என் டிஎக்ஸ் ஐ ஆர் ஸ்கொயர் பை 2 into ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக எழுதணும், பக்கத்தில் எழுதுனா எல்லாமே ஸ்கொயர் ஆன மாதிரி இருக்கும். ஸோ டிபி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் என், இந்த டிஎக்ஸுக்கு பதில் எந்த வேல்யூ எழுத போகிறேன் அப்படின்னா இப்போ கிடைச்ச வேல்யூ எழுத போகிறேன். இந்த பிளேஸில் டிஎக்ஸுக்கு பதில் இந்த வேல்யூ, அதாவது மைனஸ் ஆர் கொசீகண்ட் ஸ்கொயர் டீட்டா இன்டூ டி டீட்டா. ஸோ டிஎக்ஸ் வரைக்கும் எழுதிட்டேன், என் இருக்கு, மியூ நாட் இங்கே முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறேன், ஐ, அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2 into r square plus x square the whole 3/2. ஓகேங்களா. ஸோ dB is equal to, இந்த மைனஸ் வெளியில் எடுத்துடலாம், மியூ நாட் என், மைனஸ் எடுத்துட்டேன், r into r square என்னவாயிடும் அப்படின்னா ஆர் கியூப். 3 + 1 2 + 1 3ன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. r into r square ஆர் கியூப் ஆயிடுச்சு. மீதி என்ன இருக்குது, கொசீகண்ட் ஸ்கொயர் டீட்டா டி டீட்டான்னு இருக்குது. ஸோ இன்னொரு வேல்யூவும் என்ன இருக்குது அப்படின்னா ஐ, அந்த ஐ எடுத்து முன்னாடி எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ மியூ நாட் என் மைனஸ் ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இஸ் ஆர் கியூப் ஐ, மீதி இருக்கிற அந்த கொசிகன் ஸ்கொயர் டீட்டா டி டீட்டா எழுதிக்கிட்டேன்.
divided by 2 into open the bracket r square plus x ஸ்கொயருக்கு பதில் நம்ம எதை கொடுக்க போகிறோம்னா இந்த வேல்யூ. ஸோ எக்ஸ்னா என்னது ஆர் காட் தீட்டா, எக்ஸ் ஸ்கொயர்னா ஆர் ஸ்கொயர் காட் ஸ்கொயர் தீட்டா. அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன எழுத போகிறேன் ஆர் ஸ்கொயர் காட் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் 3/2 அப்படின்னு நான் எழுத போகிறேன். ஓகேங்களா? இந்த டிஎக்ஸ் டேர்மும் எக்ஸ் டேர்மும் நம்ம எழுதிட்டோம். இதை மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணலாம். மைனஸ் மியூ நாட் என் ஐ ஆர் கியூப் இது வரைக்கும் அந்த டேர்ம் இருக்குது. இன்ட்டு கொசிகண்ட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டி தீட்டா டிவைடட் பை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 3/2 வந்து ஆர் ஸ்கொயருக்கும் 3/2 தான், ஆர் ஸ்கொயர் காட் ஸ்கொயர் தீட்டாக்கும் 3/2 தான். ரெண்டு டேர்முக்குமே பவர் என்ன 3/2. அது பிரித்து எழுதிக்க போகிறேன். ஸோ 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் 3/2 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் காட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 3/2. ஸோ பிரித்து நம்ம எழுதிக்கிட்டோம். இது ரெண்டுத்துக்கும் பிரித்து பவர்ஸ் எழுதிக்கிட்டோம். இப்போ என்ன கேன்சல் பண்ணலாம் 2 and 2 கெட்ஸ் கேன்சல். இந்த ஆரில் 2 and 2 கெட்ஸ் கேன்சல். ரிமைனிங் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு கேன்சல் பண்ண வேல்யூ காமிக்கிறேன். ஆர் ஸ்கொயர் 3/2ல் 2 கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே ஆர் ஸ்கொயர் காட் ஸ்கொயர் தீட்டா 3/2ல் 2 எதுக்கு மட்டும் கேன்சல் பண்ணியிருக்கேன் ஆர்க்கு மட்டும் கேன்சல் பண்ணியிருக்கேன். அப்போ கீழே என்ன இருக்கும் 2 ஆர் கியூப் ப்ளஸ் ஆர் கியூப். ஆனால் காட் ஸ்கொயர் தீட்டாக்கு 3/2 தான். இந்த ஆர் ஸ்கொயருக்கும் 3/2 தான். மறுபடியும் காட் ஸ்கொயர் தீட்டாக்கும் 3/2 தான். ஆனால் காட் ஸ்கொயர் தீட்டாவில் ஏதாவது கேன்சல் ஆச்சா கேன்சல் ஆகலை. அப்போ காட் ஸ்கொயர் தீட்டா டு த பவர் ஆஃப் 3/2 தான் அடுத்த ஸ்டெப்பில் வரணும். மறுபடியும் சொல்கிறேன் ஆர்க்கு மட்டும்தான் 2 கேன்சல் ஆச்சு. அப்போ ஆர் கியூப்னு இருக்கும். காட் ஸ்கொயர் தீட்டா டு த பவர் ஆஃப் 3/2ன்னு இருக்கும். ஸோ காட் ஸ்கொயர் தீட்டாக்கு கேன்சல் ஆகலை, அதனால் அதோட பவர் அப்படியே இருக்கும். இப்போ என்ன இருக்கும்னா 2r கியூப் ப்ளஸ் ஆர் கியூப் இன்ட்டு காட் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் 3/2. ஆன்சர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ மேலே இருக்கிற அந்த வேல்யூஸ் எல்லாமே சேம் தான். 2r கியூப் ப்ளஸ் ஆர் கியூப் இன்ட்டு காட் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் 3/2. ஏன்னா காட் ஸ்கொயருக்கு நம்ம கேன்சல் பண்ணலை இப்போது. ஸோ டிபி இஸ் ஈக்குவல் டு மேலே இருக்கிற வேல்யூஸ் பார்த்துக்கோங்க. இங்கே நம்ம மைனஸ் மியூ நாட் என் ஐ ஆர் கியூப் கொசிகண்ட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டி தீட்டா டிவைடட் பை 2r கியூப் காமனாக வெளியில் எடுத்துடலாமா? அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்னா 1 2 இன்ட்டு ஆர் கியூப் இன்ட்டு 2r கியூப் இன்ட்டு 1னா 2r கியூப் ப்ளஸ் இதுவும் காமனாக வெளியில் எடுத்துடுறேன். அப்போ எனக்கு வேறு என்ன வேல்யூ இருக்குன்னா காட் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் 3/2 இது மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஆர் கியூப் காமனாக வெளியில் எடுத்துட்டேன். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணாலும் 2r கியூப் காட் ஸ்கொயர் தீட்டா 2r கியூப் காட் ஸ்கொயர் தீட்டா. செகண்ட் டேர்ம் ஓகே. ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு தெரியும் 2r கியூப் இன்ட்டு 1 இஸ் 2r கியூப், அவ்வளோதான். ஸோ இது எப்படி பண்ணாலுமே நம்மளுக்கு மல்டிப்ளை ஆகும். ஸோ டிபி இஸ் ஈக்குவல் டு ஆர் கியூப் இப்போ கேன்சல் பண்ணிக்கிட்டோம். ஸோ மைனஸ் மியூ நாட் என்ஐ, ஏன்னா ஆர் கியூப் போயிடுச்சு. இன்னொரு ஸ்டெப் எடுத்து எழுதிக்கலாம். கொசிகண்ட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டி தீட்டா டிவைடட் பை 2 இன்ட்டு 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. ஸோ 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோ இங்கே மட்டும் பார்க்குறாங்க. 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டாவோட ஃபார்முலா கொசிகண்ட் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் ஆர் கியூப் எடுத்து கேன்சல் பண்ணிட்டேன். ரிமைனிங் 2 மட்டும் எழுதுகிறேன். 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா எனக்கு கொசிகண்ட் ஸ்கொயர் தீட்டாவாக மாறிடுச்சு. ஏற்கனவே அதில் என்ன இருக்குன்னா பவர் 3/2ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன எழுதலாம் டிபி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மியூ நாட் என்ஐ. இங்கே 2 இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். கொசிகண்ட் ஸ்கொயர்லேயும் அதோட பவரோட ஸ்கொயர்லேயும் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு மீதி என்ன இருக்குது அப்படின்னா கொசிகண்ட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டி தீட்டா. மேலே இருக்கிற டேர்ம் அப்படியே தான் நான் எழுதிக்கிட்டு வரேன். டிவைடட் பை 2 இன்ட்டு கொசிகண்ட் தீட்டா கியூப்
அதாவது இது 3 டைம்ஸ் இது 2 டைம்ஸ்னு இருக்குது. அதாவது கொசிகன் கியூப் டீட்டான்னு எழுதலாம், கொசிகன் டீட்டா கியூப்னு எழுதிக்கலாம். ஸோ டிபி இஸ் ஈக்குவல் டு, இப்போது இது 2 டேர்மு இது 3 டேர்ம் இருக்குது. என்ன பண்ணலாம், 3ல் 2 கேன்சல் பண்ணால் அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், இங்கே வெறும் கொசிகன் டீட்டான்னு மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மீதி இருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். மைனஸ் மியூ நாட் என்ஐ. இப்போ கொசிகன் ஸ்கொயர் டீட்டா முடிஞ்சிடுச்சு. என்ன மட்டும் இருக்கப்போ டி டீட்டா டிவைடட் பை 2 இன்ட்டு இதில் 3ல் 2 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 1. அதை நான் தனியாக எடுத்து எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு ப்ராக்கெட் வேணால் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு டேர்மு தனியாக எழுதியிருக்கேன். கொசிகன் டீட்டா அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக நம்ம கேன்சல் பண்ணி எழுதிக்கிட்டோம். இதை ஜஸ்ட் பாஸ் பண்ணி பார்த்தாலாம் நம்மளுக்கு புரியாது. எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறத காதில் கேட்டால் தான் புரியும். இங்கே 3 இருக்குது, இங்கே 2 கொசிகண்ட் இருக்குது. 3ல் 2 போச்சுன்னா ரிமைனிங் 1ன்றதை தான் இந்த ப்ராக்கெட்டில் நம்ம எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ டிபி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மியூ நாட் என்ஐ டி டீட்டா பை 2. இது என்ன வேல்யூ, இப்போ ரஃப் ஒர்க் பார்க்கலாமா? 1 பை கொசிகன் டீட்டா. 1 பை கொசிகன் டீட்டாவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா சைன் டீட்டா. அதோட ஃபார்முலா என்ன, சைன் டீட்டா. ஸோ 1 பை கொசிகன் டீட்டாக்கு பதில் நான் என்ன எழுதுகிறேன், சைன் டீட்டான்னு எழுதிக்கிட்டேன். நான் ஏன் இங்கே எழுதலை அப்படின்னா அங்கே எழுத முடியாது. 1 பை கொசிகன்ட்டு தான் எதுக்கு ஈக்குவல், சைன் டீட்டாக்கு ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ டிபின்ற வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சது. இதை இன்டகிரேட் பண்ணால், அதாவது இன்டகிரல் ஆஃப் டிபி, அப்போ தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் பின்றது கிடைக்கும். அப்போ எதை இன்டகிரேட் பண்ண போகிறோம், டிபியோட வேல்யூவை இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ டிபியோட வேல்யூ கிடைச்சது. எனக்கு பி வேணும் அப்படின்னா இன்டகிரல் ஆஃப் டிபி பண்ணி ஆகணும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் டிபின் போது இந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன். மைனஸ் மியூ நாட் என்ஐ சைன் டீட்டா டி டீட்டா பை 2. ஸோ இன்டகிரல் பண்ணும்போது எனக்கு லிமிட்ஸ் தேவை. ஸோ டீட்டா 1 டீட்டா 2 அந்த ஆங்கிள்ஸ் தான் இருக்குது, அதையும் எடுத்து எழுதிக்கிட்டேன். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்லாம் வெளியில் எடுத்துடலாம். மியூ நாட் என்ஐ பை 2 integral of sin theta d theta to the limits of theta 1 theta 2. So sin theta d theta தான் எனக்கு changeable. So b is equal to minus mu naught ni by 2 integral of sin theta ஓட value minus cos theta to the limits of theta 1 theta 2. So b is equal to mu naught ni by 2 cos அப்பர் லிமிட்னு பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணலாம். அதை நம்ம லாஸ்ட்டாக சொல்ல போகிறோம். டீட்டாவோட வேல்யூ என்னென்னா அப்பர் லிமிட்டு டீட்டா 2 மைனஸ் லோவர் லிமிட்டு டீட்டா 1. ஓகேங்களா? இப்போ ஏற்கனவே என்ன இருக்குது, இந்த காசுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ நான் போட்டுக்கிட்டேன் அந்த மைனஸை. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதையும் போட்டுக்கிட்டேன். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்ம இல்லை கேன்சல் பண்ணுறாலும் பண்ணிடலாம். மியூ நாட் என்ஐ பை 2. இந்த டேர்ம்ஸ் சேஞ்சபிள் தான். காஸ் டீட்டா 1 மைனஸ் காஸ் டீட்டா 2. ஸோ ரெண்டுமே அதோட ஆங்கிள் சேம் தான், அதனால் நம்ம சேஞ்சபிள் மாதிரி கூட எழுதிக்கலாம். ஸோ ஃபைனலாக பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் என்ஐ பை 2 ஓப்பன் த ப்ராக்கெட் காஸ் டீட்டா 1 மைனஸ் cos theta 2. இதுதான் என்ன அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க போகிற அந்த கொஷனில் கொடுத்த வேல்யூ. பி இருக்கான்னு பாருங்கள், கொஷனில் கொடுத்த வேல்யூ இதுவே இருக்கான்னு பாருங்கள். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் என்ஐ பை 2 cos theta 1 மைனஸ் cos theta 2. இது இருக்கும்னு நினைக்கிறேன். மியூ நாட் என்ஐ பை 2 cos theta 1 மைனஸ் cos theta 2. திஸ் இஸ் த ஃபைனல் வேல்யூ.